சாயி நான் கூடவே உந்தன். ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்ல குழந்தையே, உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது. இந்த பதிவு உன் கண்ணில் படும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும். சந்தோஷமாக கேள். உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்று நீ நம்ப வேண்டும். எப்படி சாயப்பா என் வாழ்க்கையில் மாற்றம் பெறும்? நான் மனதினமும் போராடி கொண்டுதானே இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளையும் இப்படித்தான் கழித்து கொண்டிருக்கின்றேன். எப்போதுதான் எனக்கான மாற்றம் வரும் என்று தானே கேட்கின்றாய்? என் அன்பு செல்லமே, இப்போது அந்த மாற்றத்திற்கான நேரமானது தொடங்கிவிட்டது. அதனால்தான் நான் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். நீயும் இப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நெடு நாட்களாக நீ செய்த பிரார்த்தனைக்கான பலன் உன் கைமேல் கிடைக்கும் நேரம் இது. இதை தவற விட்டு விடாதே. வாழ்க்கையில் பல நேரங்களில் உனக்கு நான் கை கொடுத்து தூக்கி விட்டிருக்கின்றேன். நீ அதை சற்று யோசித்து பார்த்தால் உனக்கு புரிந்திருக்கும். யாருமே எனக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று நீ தவித்து கொண்டிருந்த நேரத்தில் ஏதோ ஒருவர் மூலமாக உனக்கான உதவியை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அப்போது உனக்கு புரிந்திருக்கும், நம் சாயப்பா நமக்கான உதவியை செய்து கொடுத்திருக்கிறார் என்று. என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் எப்போதும் பார்த்து பார்த்து உனக்கான உதவிகளையும் உனக்கான நன்மைகளையும் அடுக்கடுக்காக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீதான் அதையெல்லாம் சிறிது கவனிக்காமல் அலட்சியமாக இருந்து விட்டாய். இப்போது எனக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய். இல்லை செல்லமே, எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். உன்னை நான் அப்படியெல்லாம் கைவிட மாட்டேன். நீ ஒரு முறை ஓம் சாய்ராம் என்று அழைத்தாலே உனக்கு நான் ஓடோடி வந்த நன்மைகளை அள்ளி கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது நீ ஒவ்வொரு நாளும் என்னை மனதார நினைத்து கொண்டிருக்கின்றாய். வியாழக்கிழமைகளில் என்னை தேடி வந்து எனக்கு ஒரு தீபத்தையும் ஏற்றி மனதார வேண்டி இருக்கின்றாய். நீ ஏற்றிய தீபத்தின் ஒளியில் உன் வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கப் போகின்றது. உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது. நான் உன்னை தேடி வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் காரணம் சில நேரங்களில் நீ அலட்சியமாக இருந்ததும் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பியதும் தான். உன்னிடம் வெளிப்படையாக சிலர் பேசுவதை நம்பி நீ பல நேரங்களில் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டு இப்போது மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதற்காக நாம் அவர்களை நம்பினோமோ என்று இப்போது ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நான் உனக்கு பலமுறை சொல்லி இருக்கின்றேன். முகத்திற்கு முன்னால் நன்றாக பேசி சிரிப்பவர்களுடைய உள்ளம் அதே போலதான் இருக்கும் என்று நீ நம்பக்கூடாது. உன்னிடத்தில் நல்லவர்கள் போல பேசுபவர்கள் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றிய குறை சொல்லியும் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர்களால் தான் இன்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டார்களே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். யாருடைய உள்ளமும் தூய்மையானதாக இருக்கும் என்று நீ கண்மூடித்தனமாக நம்பியதால் வந்த விளைவுதான் இது. என் அன்பு குழந்தையே, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று நீ சற்று அலசி ஆராய்ந்து பார்த்து உன் மனதில் இருப்பதை நீ பகிர்ந்து கொண்டிருந்தால் இப்போது இந்த துன்பம் எல்லாம் வந்திருக்காது. உன் மனதில் இருப்பதை எல்லாம் அவர்கள் முழுவதுமாக தெரிந்து கொண்டு விட்டார்கள். நீ என்ன நினைக்கின்றாய், அடுத்து என்ன செய்ய போகின்றாய், இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று அனைத்தையும் தெரிந்து கொண்டார்கள். அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய காயை நகர்த்தி கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையல்லவா நீ, இதை சற்று புரிந்து கொள். அவர்களிடம் இனிமேலும் ஏமாற வேண்டாம். கவனமாக இரு. உன் வார்த்தைகளில் தெளிவு இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களிலும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படு. நீ சிக்கி இருக்கும் மாய வலைக்குள் இருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன். பொறுமையாக இரு. உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் அல்லவா? இனி அனைத்து துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும். இந்த கெட்ட எண்ணம் பிடித்த மனிதர்களிடத்தில் இருந்து நிச்சயம் உன்னை நான் மீட்டெடுப்பேன். அதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட உலகம் என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருப்பாய். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னொரு முகம் உண்டு என்பதை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். அனைத்து உறவுகளுக்குமே இன்னொரு முகம்
துன்பம் என்ற ஒன்று இருக்கின்றது. அது சிலருக்கு சரியான நேரத்தில் வெளிப்பட்டுவிடும். அப்படித்தான் இப்போது முன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. அவர்களின் சுயரூபம் என்ன என்பதை உன்னிடம் இப்போது காட்டிவிட்டார்கள். அதனால்தான் இவர்களா இப்படி என்று நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். அவர்களுடைய உள்ளத்தில் உன்னை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது என்று நீ தெரிந்து கொண்டதால் தான் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ அவர்கள் பேசுவதையெல்லாம் நம்பி உன்னுடைய உள்ளத்தில் உயரத்தில் அவர்களை வைத்திருந்தாய். அவர்களோ உன்னை கடுகளவு கூட மதிக்காமல் உன்னை காலிலே போட்டு மிதித்து விட்டார்கள். அந்த வலியின் வேதனை தான் தாங்காமல் இப்போது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. என் செல்ல குழந்தையே, ஆறாத ரணம் என்று எதுவும் இல்லை. காலத்தால் எல்லாமே மாறிவிடும். உனக்கான காலம் நேரம் எல்லாமே இப்போது மாறிவிட்டது. மற்றவர்களின் முகத்திரையை நான் கிழித்து காண்பித்து விட்டேன். அவர்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்பதை உன்னிடத்தில் நான் தெரிவித்து விட்டேன். இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் அவர்கள் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். நீயும் சற்று கவனமாக இரு. இதற்கு மேலும் யாரையும் முழுமையாக நம்பி விடாதே. உனக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன் முன்பாக முகத்துதி பாடிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய செயல்களில்தான் அது தெரியும். உனக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்பவர்கள் மட்டும்தான் உன் முன்னால் உன்னை பற்றி புகழ்ந்து கொண்டும் உன்னை பற்றி பெருமையாகவும் பேசிக்கொண்டு உன்னை நம்ப வைப்பதிலேயே குறியாக இருப்பார்கள். என் செல்ல குழந்தையே, புரிந்து கொள். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவும் உன்னோடு இப்போது முழுமையாக இணைந்து விற்கின்றேன். நீ பட்ட துன்பங்கள் அனைத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுக்கவே உன்னை தேடி வந்து விட்டேன். உனக்கான உதவி என் மூலம் நிச்சயமாகவே கிடைக்கும். அப்போது நீ ஆச்சரியப்படுவாய். ஆம் சாயப்பா, நீங்கள் சொல்வது போலவே எனக்கு செய்து விட்டீர்கள். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என்று ஆனந்தமாக நீ என்னிடத்தில் சொல்லத்தான் போகின்றாய். நீ பட்ட அத்தனை துன்பத்திலிருந்தும் உனக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. நீ துன்பப்பட்ட தருணங்களும் வருத்தப்பட்ட தருணங்களும் நீ கண்ணீர் சிந்திய காலங்களும் என்று எல்லாமே முடிந்து விட்டது. இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ வேறு யாரும் உன்னை நெருங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன். என் செல்ல குழந்தையினுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட துன்பங்களே போதும் போதும் என்னும் அளவிற்கு இருந்து விட்டது. இதற்கு மேலும் உன்னை துன்பப்படுத்தவும் துயரப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் எந்த ஒரு ஜீவனையும் உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ தைரியமாக இரு. என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றாய். அந்த நம்பிக்கைக்கு உரியவராக உன் சாயப்பா எப்போதும் உனக்காக இருக்கின்றேன். நீ ஏற்றிய அந்த ஒற்றை தீபமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துன்பமாகி இருளும் விலகிவிட்டது. உன் உள்ளத்திலும் சரி உன் இல்லத்திலும் சரி இனி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். எப்போதும் என் ஆசீர்வாதம் உனக்கு பக்க பலமாக இருக்கும். நான் உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இதை நீ மறக்கக்கூடாது. மனதில் எப்போதும் பதிய வைத்துக்கொள். எனக்காக யாரும் இல்லை என்று நீ கவலைப்படக்கூடாது. எந்த நேரமும் எந்த நொடியும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கையும் உன்னுடைய முயற்சியும் தான் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நான் உனக்கு எப்போதும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயோ அதை ஒரு சில நேரங்களில் அலட்சியம் செய்து விட்டதால் தான் பல பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருக்கின்றாய். இப்போது அதையெல்லாம் உனக்கு புரிந்துவிட்டது. இதற்கு மேலும் அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, என் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.